ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி சிம்பிளாக சுவையாக சூப்பராக ஒரு தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். அவசரத்துக்கு இந்த மாதிரி குக்கரில் வச்சு நீங்கள் குயிக்காக செஞ்சு முடிக்கிற மாதிரி இந்த ரெசிபியை நான் சொல்லித்தரேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 100 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூடையே 1 ஸ்பூன் நெய். நெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் ஆனிஸ், 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, 3 அல்லது 4 கிராம்பு. இதை போட்டு அது பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பல்லாரியை நான் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும். பிரியாணிக்கு மாதிரி கருக வேகக்கூடாது. இப்போது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% இந்த வெங்காயம் வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே வெந்தால் தக்காளி சாதம் நல்லா இருக்காது. இப்போது நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை வெட்டி போட்டுக்கிறேன். கூடையே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடையே ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லி புதினா இலை, 2 சேர்த்து அரை கைப்பிடி அளவு. இதை நீங்கள் ஒரு வதக்கிட்டு 4 தக்காளி பழத்தை நல்ல பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நான் இப்போது ஒரே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு நம்ம இந்த தக்காளி வதங்கி வரணுங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு கிளறிடுங்க. நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இந்த ரைஸுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை வச்சு இந்த தக்காளி சாதம் பண்ணுறேன். 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பங்கு அரிசி 1.5 பங்கு தண்ணி. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முதல்ல நம்ம 1 ஸ்பூன் தான் சேர்த்தோம். உப்பு சேர்த்துட்டு நம்ம கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் இல்லை, சாதாரண வீட்டு ரைஸாக கூட வைக்கலாம். ஆனால் அது தண்ணி அளவு மாறுபடும். இல்லை சீரக சம்பாவாக இருந்தால் கூட வரும், பரவாயில்ல. இப்போ இந்த அரிசி அந்த தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணி கொதித்து வந்ததும் சிம்பிளாக ஒரு கிளறி விட்டு இப்போ நம்ம மூடி போட்டு இதை தம் போட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டீம் இறங்குனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பரான சிம்பிளான தக்காளி சாதம் பிரியாணி வாசனையில் தயார். பார்த்தீங்களா, நல்லா பொலன்னு இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்க மத்தியானம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் தயிர் ஆனியன் கூட கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு டிஷ்ஷோட திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.